ஹலோ பிங்கி, எப்படி சுகமாக இருக்கிறீங்க? ஓமாம் டாக்டர், பாதி சுகம் மீதி சுகம். என்ன பிங்கி ஜாப் பண்ணுறீங்க? பின்ன வேறு என்ன டாக்டர் சொல்ல இருக்குது? அதைத்தானே சொல்ல முடியும். என்ன பிங்கி என்ற ஞாபகம் வந்திருக்கு? கொண்டு உங்களை பார்த்துட்டும் போகணுமெண்டு கண்ணனால நினைச்சு கொண்டு வந்தேன் நான் டாக்டர். அதை விட இப்போ இன்னொரு விஷயத்தோடையும் தான் வந்தேன் நான். என்னென்னு சொன்னேன் டாக்டர், இப்போ எனக்கு ஒரு தலை இடி ஒன்று இருக்குது. இப்போ கனகாலமாக இருக்குது. நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை டாக்டர். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எல்லா டெஸ்ட்டுகளும் செய்தேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் போடுறது, அதோட நிற்கிறது. ஆனால் என்னன்றது தெரியலை. ஆனால் அங்கே எல்லா டெஸ்ட்டும் செய்துட்டாங்க. எல்லாம் செய்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லையான்ற மாதிரி தான் சொல்லினேன். அப்படியா பிங்கி? எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு அந்த தலைவலி? ஐயோ, அது கனநாள் டாக்டர். இப்போ ஒரு வருஷ கணக்கில் மாதிரி ஒரே தலைவலி. ஒரு கொஞ்சம் டயர்ட் ஆகினாலும் தலைவலி, ஒரே தலைவலியாக இருக்குது. சரி பிங்கி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே டேப்லெட்டும் எடுத்தது சரி வர இல்லை, டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து அதுலேயும் ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறேன்னு அப்போ அதுவும் ஒன்றும் இல்லாட்டி கொஞ்சம் நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் என்னண்டா பிங்கி, நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்களா? அது மட்டும் கேட்காதீங்க டாக்டர். எங்கே அந்த எண்ணெய் வச்சா தலை முழுக்க முகம் முழுக்க ஊற்றி கொண்டு இருக்குமே. முகமெல்லாம் டயர்டாக கருத்த மாதிரி இருக்கும். அதால் நாங்கள் வைக்கிறே இல்லை. எவ்வளோ காலமாக வைக்காம விட்டுருக்குறீங்க? அப்போது எனக்கு இப்போ கனகாலம், எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் இந்த எண்ணெய் வைக்கிறது இல்லை. சரி, அப்போ சில வேளையில் அதுதான் பிரச்சனையோ தெரியல. உங்களுக்கு தெரியுமா பிங்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், எண்ணெய் அதாவது உங்களோட தலை வறண்டு போயிருக்குதுன்னு. ஓ டாக்டர், உச்சியில எல்லாம் சரியான ஒரு ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். உள்ளுக்கு சும்மா அந்த ஏதோ என்ன ஏதாவது ஃபயர், ஏதாவது ஒரு எரியிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் உண்டு. மற்றது எல்லாம் சும்மா நாங்கள் சொல்லுவோம், இப்போ ஒரு கரண்ட் வயர் 2 எடுத்தா ஷோட்டாக்க ஸ்பார்க் பண்ணுன்னு தானே, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல். அதாவது ஒரு என்ன குணம் எனக்கு அது உங்கள்கிட்ட எப்படி கேட்குறேன்னு தெரியல. சாதாரணமாக சும்மா உள்ளுக்கால சும்மா பற்றி எரியிற மாதிரி, பற்றி கொள்கிற மாதிரி மட்டும் மெல்லிசா சும்மா என்னென்று சொன்னால் அந்த இது ஏதோ ஊற மாதிரி எல்லாமே இருக்கும். ஆமாம் டாக்டர், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது வந்தால் எனக்கு சரியான வருத்தமாக இருக்கும். ஒரு பக்கம் ஒரு சில நேரம் அந்த சும்மா ஏதோ கடிக்கிற மாதிரி ஊறுற மாதிரி தலையில் அப்படி இருக்கும். சும்மா உள்ளுக்கு ஏதோ செய்கிற மாதிரி. அது எனக்கு அந்த ஃபீல் எனக்கு வெளியில் சொல்ல தெரியல. அது எப்படி அந்த வருத்தம் இருக்கிறான்னு சொல்ல. ஓகே பிங்கி, உங்களுக்கு தெரியுமா, இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுகளும் செய்தாச்சு. அப்போ டாக்டர்ஸ் யார்ட்டையும் பிள்ளையும் இல்லை. டெஸ்ட்டுகள் எல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ இவ்வளோ காலம் எண்ணெய் வைக்காமல் இருக்கிறீங்க. எண்ணெய் வைக்காமல் இருக்க அந்த தலை வந்து வறண்டு போயிடும். வறண்டுட்டு அந்த அது உள்ளுக்கு சாதாரணமாக அங்கடைய அந்த நரம்பு நர்வ்ஸ் அதுகள் வந்து கொஞ்சம் ஒரு அளவு ட்ரை ஆக பார்க்கும். அப்படி ட்ரை ஆக பார்க்குற டைமில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், உள்ளுக்கு சும்மா அந்த கரண்ட் வயர்கள் 2 ஷார்ட் ஆக அப்படி ஸ்பார்க் பண்ணுமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று வர பார்க்கும். என்னென்னா உள்ளுக்கு சும்மா ட்ரை ஆகின்னு தானே இருக்கும். அப்போ அது ஒரு எண்ணெய், ஏதாவது எண்ணெய் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ண வேணும். என்ன மாதிரி ஆயில் டாக்டர் யூஸ் பண்ணானல்ல? நீங்கள் அதாவது தலைக்கு வைக்கிற தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி நல்லெண்ணெயோ அந்த மாதிரி ஹேர் ஆயில் அதுக்காக போயிட்டு மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் பாய்ச்சிடாதீங்க. நீங்களும் நல்ல ஜோக்குகள் எல்லாம் சொல்கிறீங்க என்ன டாக்டர்? இல்லாட்டி சொல்லத்தானே வேணும். இல்லாட்டி எங்களோட சனத்துக்கு அதுவும் விளங்காது சில வேலையில். அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னு சொன்னால் பிங்கி, நீங்கள் நல்ல எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா எண்ணெய் வச்சா வெளியில் போகல, அது அந்த பிரச்சனையில்ண்டு நிறைய யோசிக்கிறீங்க தானே. நீங்கள் டெய்லி வைக்கணுமெண்டு இல்லை, ஒரு கிழமைக்கு 2 நாளும் இல்லாட்டி நீங்கள் லீவில் இருக்கிற நாள் என்றாலும் நல்ல எண்ணெய் வச்சு தலையை மசாஜ் பண்ணுங்கள்.
நல்ல தலையை மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சு அதுக்கு பிறகு ஒரு 2 hours 3 ஹவர்ஸுக்கு பிறகு நீங்கள் தலையில் தண்ணி வச்சு குளிக்கலாம், அதாவது துவையலாம். அப்படி செய்து கொண்டு வாங்கன்னு சொன்னால் அது திரும்ப கூலாகணும். உள்ளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஈரழிப்பு தன்மையை விட அந்த வறண்ட தன்மை இல்லாமல் சாதாரணமாக அப்படி இருக்கேக்க. இல்லாட்டி இதில் வேறு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்க இந்த ஆயில் கட்டாயம் ஆயில் வைக்க வேணும். ஆயில் வைக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனையும் காலப்போக்கில் இப்போ இல்லை. இந்த பிரச்சனை வர்றது இன்னும் கொஞ்சம் ஏஜ் போக போக இந்த மாதிரியான பிரச்சனைகள், கண்ணுகளுக்கு பார்வையில் பிரச்சனைகள், அந்த தலையிலெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக கனத்த மாதிரி அப்படியான பிரச்சனை நிறைய வந்து கொண்டு இருக்கும். அதுபடியாக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கிழமைக்கு ஒரு பரவாயில்லை உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி குளிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முதலண்டாலும் நீங்கள் எண்ணெயை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்துட்டு நீங்கள் போயிட்டு தலையில் தண்ணி வாத்து குளியுங்க. ஓம் டாக்டர், நீங்கள் சொல்கிறது சில வேளையில் சரியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த தலை எல்லாம் அதாவது வறண்டு அந்த சில வேளையில் உச்சி எல்லாம் ஹீட்டாகி மற்ற தலை முடியும் கொட்டுற ஹேர் ஃபால்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. அப்போ அதெல்லாம் சில வேளையில் இதோட சம்மந்தப்பட்டு இருக்கலாம்னு நானும் நினைக்கிறேன். ஹோம் பிங்கி, உங்களுக்கு நல்லா விளங்குது, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்னென்னு சொன்னால் இது எண்ணெய் வைக்காமல் அப்படி வறண்டா அப்படி போயிருக்க சில வேளையில் என்ன பொடுகுடன்ற வரலாம். மற்றது அந்த சொல்கிற மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது, அது தலைவலி, தலைக்கூத்து, தலைமுடி உதிர்றது, அந்த மாதிரியானதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதுபடியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்று நல்ல நிறைய தண்ணியும் குடிக்கணுமா, நல்ல தண்ணி குடிக்கணும். நல்ல சத்தான சொல்லிடும் மரக்கறிகள், பழங்கள் அதுகளை கொஞ்சம் கூடுதல் அடங்க. அதை விட உங்களுக்கு இப்போ கடிமல் இருமல் அதுகள் சளிகள் பிரச்சனை இல்லாட்டி குளிர்மையானதுகள் எடுக்கலாம். ஆயில் ஸ்பெஷலி நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில், கோகனட் ஆயிலோ இல்லாட்டி அதை தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சில பேர் ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க தலைக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அது சாதாரணமாக நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே டாக்டர், ஓகே. உண்மையில் சில வேளையில் அதான் கூட இருக்கலாம் ரீசன். ஓகே டாக்டர், நான் ஒருக்கா அதை செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்ஸ், வெல்கம், தேங்க்யூ.